இந்த வருஷம் பெரும்பாலும் ஃபோக்கஸே இல்லாமல் மிடில் கிளாஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற போது மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிற மாதிரி எழுதுங்க. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். முன்னாடி பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸைஸ் அவங்க கட் பண்ணியிருக்கலாம். கோல்டு மேலே இருக்க எக்ஸைஸை கட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் குறையும். மொத்தத்தில் நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல. குறிப்பாக இந்தியாவுக்கும் கூட இன்னும் ட்ரேட் டீல் சைன் ஆகலை. 50% டேரிஃபில் இருக்குது. டாலர் 92 ரூபீஸ்ங்கிற அளவுக்கு போய் ஒரு பெரிய அச்சமூட்டுற நிலைமையில் நின்றுருக்கு. ஒன்று இந்திய பங்குச்சந்தைகள் இறங்கிக்கிட்டே இருந்தது. ட்ரம்ப் 2.0 நிறைய சிக்கல்கள் பல நாடுகளுக்கு அவர் உருவாக்கியிருந்தார். ஆஸ் அகெயின்ஸ்ட் கேபிட்டல் கூட்ஸ் டேக்ஸு கெயின்ஸ் டேக்ஸு குறைப்பாங்க அப்படின்னு பங்குச்சந்தை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் ஒரு புது டேக்ஸும் போட்டதில் பங்குச்சந்தை அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு ஒரு கதறிடுச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் இப்போ பேசி கொண்டிருக்கிற திங்கட்கிழமையும் கூட பங்குச்சந்தை தொடர்ந்து இறங்கி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு அந்த லெவலில் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இதில் ஒன்றுமே நல்லது இல்லையான்னா, தங்கத்தின் வெள்ளி விலை ரொம்ப கடுமையாக உயர்ந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வேறு காரணங்களுக்காக கடுமையாக விழுந்தது. இப்போ வாங்கலாமான்னா பங்குச்சந்தை எப்பயுமே வாங்கணும். நம்ம ஒரு கரெக்டாக மார்க்கெட் டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். யாராலையுமே கரெக்டாக இதுதான் நேரம்னு உள்ளே போய் வாங்கிட முடியாது. இது எப்போ ஏறும் நமக்கு தெரியாது. ஆனால் ஏறாமலாம் போய்ட்டோம்னா நிச்சயமாக ஏறும். சார் வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா பட்ஜெட் 2026 தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்கணும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க சார். நம்ம பட்ஜெட் 2026-27 ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட்டை 9th டைமாக நிர்மலா சீதாராமன் மேடம் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட்டை இப்போது சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ஒரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இருந்தது. எதிர்பார்ப்புகள்னால் ஒன்று இந்திய பங்குச்சந்தைகள் இறங்கிக்கிட்டே இருந்தது. ட்ரம்ப் 2.0 நிறைய சிக்கல்கள் பல நாடுகளுக்கு அவர் உருவாக்கியிருந்தார். குறிப்பாக இந்தியாவுக்கும் கூட இன்னும் ட்ரேட் டீல் சைன் ஆகலை. 50% டேரிஃபில் இருக்குது. அப்பப்போ 500% வேறு சொல்லிகிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு ஐரோப்பிய யூனியனோட 18 ஆண்டுகளாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு டீல் சைன் ஆகிருக்கு. டாலர் 92 ரூபீஸுங்கிற அளவுக்கு போய் ஒரு பெரிய அச்சமூட்டுற நிலைமையில் நின்றுருக்கு. இதற்கு இடையில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து நல்லா இருக்குது. உலக வங்கி போன்ற பல்வேறு உலகளாவிய அமைப்புகள் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், 7%, 6.5%லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த பட்ஜெட்டு வந்திருக்கு. அது தவிர தங்கத்தின் வெள்ளி விலை ரொம்ப கடுமையாக உயர்ந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வேறு காரணங்களுக்காக கடுமையாக விழுந்தது. இந்த சமயத்தில் 1ஆம் தேதி பிப்ரவரி அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. இதில் பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க, நிறைய பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அகெயின்ஸ்ட் ஆல் தோஸ் எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அகெயின்ஸ்ட் எதிர்பார்ப்புகள் நாம் எதிர்பார்த்தது ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இப்போ உதாரணமாக கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து நியூ ரெஜீம் இன்கம் டேக்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே போய் 12 லட்சம் வரைக்கும் கொண்டாந்துட்டாங்க. யாரும் அவ்வளோ எதிர்பார்க்கல. இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு இன்கம் டேக்ஸில் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் வந்தால் வரியே கட்ட வேண்டாங்கிற லெவலுக்கு ஒரு வரி. அதே மாதிரி GST 2.0வும் இவ்வளோ பெரிய மாறுதல் இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. பட்ஜெட்டுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அதில் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸை பாதியாக குறைச்சி வெஹிக்கிள் ப்ரைஸ் இதெல்லாம் பயங்கரம் ஸ்லாஷ் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. பெரும்பாலான பொருட்கள் நிறைய ஜீரோக்கும் கொண்டாந்துட்டாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஒரு சைடு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது கண்ட்ரியோட பாலிசி ஃப்ரண்ட்டு நிறைய சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம க்ரோத் இன்ஜின்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ரவுரிங்காக இருக்குது, கர்ஜித்துட்ருக்கு. IIP ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃப்ளேஷன் பினாயின்னு சொல்கிறோம். டிமாண்டை குறையாமல் அதே சமயத்தில் விலைவாசி குறைவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஃபினாமினன். அது எக்கனாமிக்ஸில் பினாயன்னு சொல்லுவோம். பொதுவாக விலைவாசி ரொம்ப உயர்ந்திருக்கும், அப்போ தான் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் டிமாண்டு குறையலை, பட்டு விலைவாசி குறைஞ்சிருக்கு. அந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் வாட் தே ட்ராக் அது குறைஞ்சிருக்கு. க்ரோத்தும் நல்லாயிருக்கு. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறபோது பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. பிக் பேங்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, நீங்கள் அது மாதிரி பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸோ வெரி அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸோ இல்லை. இது அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற
ஒரு பட்ஜெட் எக்ஸசைஸை இதை வந்து ஆஸ் இஸ் வேரிஸ் அப்படின்றாங்க, டு கண்டினியூங்கிறாங்க. இப்போ போன வருஷத்து பட்ஜெட்டு அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி சில வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் இங்கே அங்கே பண்ண மாதிரி இருக்குங்கிறது. இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இது ஏமாற்றம் அவ்வளோதானா, அவுட்டா அப்படின்னா அது ஒரு கேள்வி. இதில் எதுவுமே நல்லது இல்லையான்னா அது இன்னொரு கேள்வி. ஏமாற்றமானா வந்து நம்ம எதிர்பார்த்ததுனால ஏமாற்றங்கள் இருக்குது. அது தவிர நம்ம எதிர்பாராத விதமாக வந்து இவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு கான்ட்ராக்ட் மேலே எஸ்டிடி அதை இன்க்ரீஸ் பண்ணி அது மேலே டேக்ஸை ஆப்ஷன்ஸ் மேலேயும் இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஆஸ் அகெயின்ஸ்ட் கேபிட்டல் கூட்ஸ் டேக்ஸு வந்து கெயின்ஸ் டேக்ஸை குறைப்பாங்க அப்படின்னு பங்குச்சந்தை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் ஒரு புது டேக்ஸும் போட்டதில் பங்குச்சந்தை அன்றைக்கி பட்ஜெட் அன்றைக்கே ஒரு கதறிடுச்சு. அது அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் இப்போ பேசி கொண்டு இருக்கிற திங்கட்கிழமையும் கூட பங்குச்சந்தை தொடர்ந்து இறங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. இது ஒரு அந்த லெவலில் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ரெண்டாவது வந்து கேட்ட கேள்வி வந்து இது இஸ் இட் ஆல் பேட், இதில் ஒன்றுமே நல்லது இல்லையான்னா இது வந்து ரொம்ப நல்ல பட்ஜெட். வந்து எங்கே இருக்குது மிஸ்டேக்குன்னா ஒரு பட்ஜெட்டும் ஒரு ஃபேன்ஃபேர் இருக்கணும், ஒரு பட்ஜெட்லேயும் ஒரு அட்டகாசமான அறிவிப்புகள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறதுங்கிறது ப்ரெஷர். எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்டு மேனேஜர் மேலே இந்த ஃபண்டை வாங்குறவங்களாம் ப்ரெஷர் போடுறாங்களோ, போன வருஷம் எவ்வளோ பண்ணீங்க, இந்த வருஷம் எவ்வளோ பண்ணீங்க, நீ உன்னோட அவன் கூட பண்ணுறான், நான் இந்த ஃபண்டை மாற்றிடவா அப்படின்னு பண்ணால் ஃபண்டு மேனேஜருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். இது வந்து ஒரு 3 வருஷத்தில் நல்லா வரும், 5 வருஷத்தில் நல்லா வரும் அப்படின்னு செலக்ட் பண்ணி கம்பெனி வாங்கியிருப்பார். இப்போ அவருக்கு மாதம் என்ஏவி காமிக்கணும்னா அவர் வேறு மாதிரி கம்பெனி வாங்குவார். அந்த கம்பெனியில் ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும், மொத்தத்தில் அவரை நம்ம வந்து குழப்பி விட்டுட்டோம். ஸோ அது மாதிரி இந்த பட்ஜெட்லேயும் நீங்கள் ஒரு வருஷமும் நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி எதையாவது கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. இது எப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்ற மாதிரி, ஒரு வைட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி அப்பப்போ கொடுக்குற பிக் பேங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. பட் நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, எக்ஸசைஸு, ஜாகிங்கு, நல்ல ஸ்லீப் அப்படிலாம் சொன்னால் என்னங்க போர் அடிக்கிறீங்க, உடனே எங்களுக்கு வெயிட் ஏறணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கேட்குறது தான் பிக் பேங். பட் இப்போ இவங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க கொடுத்துருக்குற அந்த தாட் பேப்பர்லே என்ன இந்த பட்ஜெட்டோட அவங்க எடுத்துக்கிட்டது என்ன, எதை வச்சு நோக்கி இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பில்லர்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, சஸ்டெய்னிங் எக்கனாமிக் க்ரோத். இப்போ உலக லெவலில் இந்தியா எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் 6.5 to 7% க்ரோத்துங்கிறது எந்த எமர்ஜிங் மார்க்கெட்லேயும் கிடையாது, எந்த பெரிய மார்க்கெட்லேயும் கிடையாது. நீங்கள் ஜப்பான் கிடையாது, ஜெர்மனி கிடையாது, எங்கள் யூரோப்பியன் யூனியனில் யாரும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது? இப்போ சஸ்டெயின் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, கியர் மாற்றிட்டே இருந்தால் ஸ்பீடு ஏறிட்டே போகும். நீங்கள் ஒரு ஹைவேல போனால் 80ல் போனால் 80ல் நிதானமாக போகலாம்ல, நிதானமாக போகிறது தானே உங்களுக்கு சேஃப். இவங்க அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாமல் என்ன ஏற்கனவே பண்ணியிருக்காங்களோ அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறேங்கிறாங்க. சஸ்டெய்னிங் எக்கனாமிக் க்ரோத்து, ஸ்ட்ரெங்தனிங் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் க்ரோத்து, பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட், ட்ரஸ்ட் பேஸ்ட் கவர்னன்ஸு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இதன் அடிப்படையில் தான் இவங்க இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தா இந்த பட்ஜெட் வந்து இந்த ஆண்டு அவங்க மொத்தம் செலவு செய்ய போகிற தொகை போன ஆண்டை விட ரொம்ப அதிகம். இந்த ஆண்டு வந்து 53 லட்சம் கோடி ரூபா செலவு செய்ய போகிறாங்க. இப்போ 53 லட்சம் கோடி ரூபா செலவு செஞ்சு ஒரு ஒன்றும் இல்லாத பட்ஜெட்டாக இருக்கும் போது 53 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் செலவாக போகுது. இத்தனைக்கும் அவங்களுடைய மொத்த வரி வருமானம், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 28.7 லட்சம் கோடி தான். அப்போ இன்னொரு 25 லட்சம் கோடி ரூபா இல்லாத வரவுலேருந்து செலவு செய்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் இது. அதுக்கு வந்து 17 லட்சம் கோடி ரூபா பாரோ பண்ண போகிறாங்க. வரி வருமானம் 28 லட்சம் கோடி, 17 லட்சம் கோடி பாரோ பண்ண போகிறாங்க. மிச்சத்தை மற்ற நான் டேக்ஸ்லேருந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. அப்போது இது ஒரு சஃபிஷியன்ட்லி ஸ்பெண்டிங் பட்ஜெட்டு. உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் வந்து 2026 இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த வருஷம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் படி 11 லட்சம் கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஆண்டு அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 12 லட்சம் கோடி ரூபா. 12 லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது அவங்க தனித்தனியாக பிரித்து 5000 கோடிக்கும் 3000 கோடிக்கும் 200 கோடிக்கும் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் அது பெரிய பட்ஜெட் மாதிரி தெரியும். நீங்கள் 12 லட்சம் கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண போகிறோன்னா அது ஒன்றையும் நேம் பண்ணல இவங்க பட்ஜெட்டில். அது மொத்தமாக ஒரு பீஸ் தூக்கி அப்படி வச்சிடறாங்க. 12 லட்சம் கோடி ரூபாய் இதுக்கு பண்ணுறோங்கிற மாதிரி. அது மாதிரி இவங்களுடைய செக்டரல் அலோகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. இப்போ நிறைய நமக்கு வந்து ட்ரோன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து அடிக்கிறதுலாம் இப்போ வார்ஃபேரை மாறிடுச்சு. முதல்ல மாதிரி டேங்க் பண்ணுறது, ஆவடி டேங்க் நம்ம பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து பறக்கிற ஏவுகணைகள் இல்லைன்னா குட்டி குட்டியாக போகிற ட்ரோன்ஸு,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்காக 1,00,000 பேரை போட்டு இப்போ புதுசாக ஒரு படை கூட அமைச்சிருக்காங்க, நவீனமான திங்கிங் இருக்கிற மாதிரி. அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டீஸுக்கு 1.62, எஜுகேஷனுக்கு 1.39. இதெல்லாம் பார்த்தா பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் நிச்சயமாக சைனாவோட மற்ற நாடுகளை விட ஜிடிபியில் எஜுகேஷனுக்கு எவ்வளோ, ஜிடிபியில் ஹெல்த்துக்கு எவ்வளோனா கம்மி தான். பட் இந்த ஸ்பெண்டிங்ஸை இவங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க குறிப்பாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஓவரால் பார்த்தோம்ல, இப்போ ஓவரால் பார்க்குறதுல கிட்டத்தட்ட 2020ன்னு நினைக்கிறேன், அப்போது வந்து ஒரு 5% கிட்டத்தட்ட இருந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டு கோவிட் டைமில் வந்து இப்போ 9% ஆயிடுச்சு. ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் செலவு செய்கிறதுக்கு வரவு போக எவ்வளோ கடன் வாங்குறாங்க. அப்போது அவங்களோட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 9% கடன் வாங்கினாங்க. அது ரொம்ப 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 அதிகம். 20% கடன் வாங்கின கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, அவங்க ஃப்ரீயாக காசுலாம் கொடுத்தாங்க. அந்த 9லேருந்து தொடர்ந்து இது வரைக்கும் இறங்கு முகமாக இருந்து போன வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற 2025-26ல் 4.4% ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்ததை இப்போ 4.3 ஆக்கியிருக்காங்க. அப்போது அது தவிர இப்போ 16வது சம்பள கமிஷன் இருக்குது. மத்திய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள கமிஷன் போடுவாங்க. அந்த சம்பள கமிஷன் வந்து இப்போது 16வது சம்பள கமிஷன் அது மாதிரி வந்திருக்கு. அது ஒரு பெரிய தொகையை அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தொகையை கொடுக்கணுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம், பென்ஷன் வாங்குறவங்களுடைய தொகை ரொம்ப அதிகம், அவங்களுக்குலாம் கொடுக்கணும்னா அதுக்காக 1.41 லட்சம் இந்த அடுத்த நிதியாண்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 140,000 கோடி ரூபாய் இந்த புது சம்பள உயர்வுக்குன்னே, ஏற்கனவே கொடுக்குற சம்பளம் இருக்குது, பென்ஷன் இருக்குது, வட்டி இருக்குது, அது போக இதையும் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தொகையும் இவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது தவிர இவங்களுக்கு வர்ற வரி வருமானத்தில் 41% கடந்த ஆண்டு போலவே மத்திய அரசு மாநில அரசுக்கு பிரித்து கொடுத்துருவோம். இவங்களுக்கு வர்ற மொத்த வருமானம் இவங்களுக்கு கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானம் முழுக்க அவங்களுக்கு, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரித்து கொடுக்கணும். அதுக்கு பேர் டெவல்யூஷன். அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி வருஷம் மாற்றி சொல்லுவாங்க. கமிட்டி அப்பப்போ மாற்றுவாங்க. மாற்றுற போது இப்போ 41 சொன்னது நடப்பாண்டில் இருக்குது, அடுத்த ஆண்டும் அதை கொடுத்துடணும், அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் சொல்கிற போது இது ஒரு தலைப்பு செய்தியாவோ, இது ஒரு சுவாரஸ்யமான செய்தியாவோ ஒன்றும் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ மிக்சர் சாப்பிட்டீங்கன்னா மிக்சரில் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும், உங்களுக்கு வேர்க்கடலை வேணும், உங்களுக்கு ஒரு மிளகா தெரியணும், ஒரு கருவேப்பிலை தெரியணும், அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லாத மிக்சர் தான் அது. இதுக்குள்ளார பல விஷயங்கள் இருக்குது. இது தவிர இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். பட்ஜெட் வந்தோடனே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அது மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாட்டியும் விட்டுறாங்க. இந்த பட்ஜெட் மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டாக இருந்துச்சா சார்? இது உங்களோட பார்வையில் கேட்க. ஆமாம், இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பட்ஜெட்டுங்கிறது எவ்ரி 12 months வரக்கூடிய ஒன்று. ரொம்ப வருடங்களுக்கு வந்து நமக்கு ஏடிசி 1.5 இருக்குது, அதை ஏற்றணும்னு கேட்டுட்ருப்போம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை ஏற்றணும்னு கேட்டிருப்போம். அது பல ஆண்டுகளாக அது மாற்றப்படாமல் இருந்தது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நியூ ரெஜிம்னு ஒன்று கொண்டு வந்து இந்த கணக்கு கொடுக்கறது, எக்ஸம்ஷன் கேட்குறது இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவும் கேட்காமல் இருந்தீங்கன்னா கடகடன்னு உங்களுக்கு நியூ ரெஜிமில் நாங்கள் 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு மாற்றி 12 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது சில ஆண்டுகளுக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து வருஷம் இதை ட்வீக் பண்ண மாட்டாங்க. 12 லட்சங்கிறதே ஒரு கணிசமான ஒரு தொகை தான். 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைங்கிறது. அதே மாதிரி அவங்க 75,000ங்கிற ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் ஒரு கணிசமான தொகை தான். ஒன்று இந்த மிடில் கிளாஸ்க்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஹவுசிங் லோனுக்கு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட் 2 lakhsங்கிறத இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணியிருக்கலாம். பட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோக்கஸுங்கிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் பெரும்பாலும் ஃபோக்கஸே இல்லாமல் ஒரு ஜெனரிக் பட்ஜெட்டாக இருக்கிற வருஷமாக இருக்குது. அதனால மிடில் கிளாஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறப்போது அப்படி எதுவும் இதில் இல்லை. மிடில் கிளாஸுக்குன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க மிடில் கிளாஸ்க்குன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு. பட்ஜெட்டில் இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ்டாக பார்க்குறது விமன்ஸ்க்கு என்னென்ன பண்ணுறாங்க வருஷம் அப்படின்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த வருஷம் விமன்ஸ்க்காக என்னென்ன சார் பண்ணியிருக்காங்க? விமனுக்கு வந்து இப்போ ஜெனரிக்காக எல்லாருக்கும் பண்ணுறது விமனுக்கும் அப்ளிகபிள். அது தவிர விமன்கிற பேரில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்கன்னா, ஷீன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு இப்போ மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்கிற மாதிரி அதில் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ சின்னதாக வந்து யாராவது கடை போட்டு அங்கே வந்து விற்கிறாங்க, ஸ்டால் போட்டு விற்கிறாங்க. இப்போ வந்து இவங்களே அவங்கள ஆண்டர்ப்ரனர் ஆக்குறது, அவங்களே முதலாளி ஆக்குறது, ஒரு மார்ட் பெண்களுக்கான ஒரு கடை, நம்ம சொல்கிறோம்ல டிமார்ட், அந்த மாதிரி கடைகள் மாதிரி ஒரு கடைகள் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, பெரிய நம்பர். அவங்களுக்கு அதுக்கான உதவிகள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர வந்து ஹாஸ்டல், பெண்களுக்கான ஹாஸ்டல் மாவட்டம் 800 டிஸ்ட்ரிக்ஸில் இந்தியாவில், ஆல் இந்தியாவில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸில் விமனும் இருக்காங்க, அங்கே வந்து கண்டென்ட் க்ரியேஷன் சென்டர்ஸ் நிறைய பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பலது இருக்குது. ஃபிஷரிஸில் நிறைய உமன் இருக்காங்க. நீங்கள் வந்து நாட்டில் அக்ராஸ் 50% வந்து உமன் தானே. உமன் ஸ்பெசிஃபிக்குன்னு சொல்லாமல் ஜெனரிக்குன்னு பார்த்தா ஃபிஷரிஸு, கோகனட் ஃபார்மிங்க்கு,
இந்த மாதிரி பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவுளியில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இந்தியாவிலேயே வேலைக்கு போகிற பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகம். அதில் இந்தியா செய்கிற ஏற்றுமதியில் 40% மேலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது, கொங்கு மண்டலத்துலேருந்து போகுது. இப்போ பட்ஜெட்டுக்கு வெளியில் வந்து நடந்திருக்கிற ஐரோப்பிய யூனியனுடனான அந்த ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா தோல் பொருட்கள் நிறைய ஐரோப்பாவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். அங்கே வந்து இறக்குமதி வரியாக வந்து 0 அல்லது கொஞ்சோண்டு வச்சுக்கிற மாதிரி தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கு இப்போ மத்திய அரசாங்கம். அது தவிர நீங்கள் இது ஜவுளி ஏற்றுமதி, நகை ஏற்றுமதி, சாஃப்ட்வேர் நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த ஏற்றுமதி எல்லாம் தமிழ்நாடு நிறைய முன்னணியில் இருக்கிறதுனால அந்த ஐரோப்பிய யூனியனுடைய அந்த ஒப்பந்தம் பட்ஜெட்டுக்கு வெளியில் இருந்தால் கூட சமீபத்தில் நடந்த அது ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் அது. சார், இப்போ நம்ம பேசும்போதே நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட்ஜெட் அப்போ பங்குச்சந்தை பயங்கரமாக விழுந்துச்சு அப்படின்றது. எந்த காரணத்துக்காக பங்குச்சந்தை பயங்கரமாக விழுந்துச்சு? அதுவும் இல்லாமல் பல பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, எப்பயுமே எங்களுக்கு இருக்க ஆசை என்னன்னா இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப உள்ளே போயிடலாமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். இப்போ ஆரம்பிக்கிறேன், இப்போ கீழே விழுது. ஸோ இது ஒரு கரெக்டான நேரமா? பங்குச்சந்தை வந்து இப்போ விழுந்ததுங்கிறது பட்ஜெட் தான் காரணம். ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தது பங்குச்சந்தை. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் விற்றுட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு மற்ற மார்க்கெட்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு போட்ட இது பல குழப்பங்கள்லாம் அது இருந்துகிட்டு இருந்தது. நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அதை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக. இந்த சமயத்தில் இவங்க ஏதாவது ஒரு அதுக்கு ஆதரவாக எதுவும் பண்ணலைன்னா கூட இப்போ போய் இந்த F&O மேலே கை வச்சிருக்க வேண்டாம். இது ஒரு சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. இதனால் குறிப்பாக என்ன நஷ்டம்லாம் கணக்கு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனால் இது இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு மார்க்கெட் ஏறும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரொம்ப இறங்குற மாதிரி இருக்குது. இப்போ வாங்கலாமான்னா பங்குச்சந்தை எப்பயுமே வாங்கலாம். நம்ம வந்து ஒரு கரெக்டாக மார்க்கெட்டை டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். யாராலையுமே கரெக்டாக இதுதான் நேரம்னு உள்ளே போய் வாங்கிட முடியாது. இப்போ நல்ல பங்குகள்லாம் முன்னாடி பார்த்துருப்போம், அதெல்லாம் இப்போ விலை இறங்கியிருக்கோம். கொஞ்சம் இந்த நல்ல பங்குகளை நம்ம வாங்கலாம். இது எப்போ ஏறும் நமக்கு தெரியாது. ஆனால் ஏறாமலாம் போய்டும்னா நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக ஏறும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கிராஷ்க்கு அப்புறமும் மீண்டு வரும். அந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்கிற அளவுக்கு நோ பேட் நியூஸ். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவோட இப்போ டீல் சைன் பண்ணால் திரும்பி பங்குச்சந்தை ஒரு பம்ப் ஆகிடும். அப்புறம் என்னென்னா யூரோப்போட டீல் பண்ணியாச்சு, அமெரிக்காவோடையும் டீல் சைன் பண்ணியாச்சு. உள்நாட்டிலையும் வந்து எல்லாமே சரியாக இருந்துகிட்ருக்கு எக்ஸப்ட் ஃபார் ருப்பி. எல்லாம் நல்லா இருக்கிற போது ஏன் நம்ம வந்து பங்குச்சந்தை ஏறக்கூடாதுன்னு திருப்பி ஒரு நியூ நேரட்டிவ் கொடுப்பாங்க. அப்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம். அப்படித்தான் நம்ம வந்து நான் அதை டைம் பண்ண விரும்பலை. இதான் ரைட் டைமான்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறமும் கொஞ்சம் இறங்கலாம், இதுலேருந்து திரும்பலாம். ஏன்னா அது பல பேர் சேர்ந்து செய்கிற ஒரு பிஹேவியர். அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது சிரமம். சார், இப்போது பங்குச்சந்தை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, பட்ஜெட்டில் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க, மிடில் கிளாஸ்க்கு இந்த பட்ஜெட் உகந்ததா அப்படின்றதும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா சார், பட்ஜெட்டுக்கு உங்களோட ரேட்டிங் என்னவாக இருக்கும்? இப்போ பட்ஜெட்டில் இப்போ இந்த கேன்சர் ட்ரக்குக்கெல்லாம் தொடர்ந்து குறைச்சிருக்காங்க. அது 17 ட்ரக்குக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 7 ட்ரக்குக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரேட்டிங் கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு சினிமா ரேட்டிங் மாதிரி, மற்ற ரேட்டிங் மாதிரி ஒரு பெரிய எக்ஸசைஸ். ஒரு 145 கோடி மக்கள் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கோடி வரவு, 50 லட்சம் கோடி செலவு, 100 லட்சம் கோடி பண்ணுறத, பல பேர் எக்ஸசைஸ் பண்ணுறத நம்ம சாதாரணமாக என்னுடைய ஒரு சிற்றறிவை வச்சு நான் டக்குன்னு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ சரியாக இருக்காது. மொத்தத்தில் நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல. அதனாலேயே இந்த பட்ஜெட் மோசம் இல்லை. இந்த பட்ஜெட்டை அது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற பல நல்ல விஷயங்களை பட்ஜெட்டுக்கு வெளியில் பண்ணதையும் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். இப்போ ஜிஎஸ்டி 2.0னால வந்த பெனிஃபிட்டெல்லாம் இதை கொஞ்சம் தள்ளி போட்டு பட்ஜெட்டில் பண்ணியிருக்க முடியாதா? வேறு விதங்களில் பண்ணியிருக்கலாம். அந்த டைம் பண்ண முடியாதா? அந்த எக்கனாமிக் சர்வே இதை பண்ண முடியாதா? அப்படிலாம் பண்ணல. 5 மாதத்தில் தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரீபி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணி ஓட்ட வாங்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைந்த காலத்துக்கு தான் அப்படி ஒரு கண்ட்ரியை ஓட்ட முடியும். ஒரு ஸ்டெபிலிட்டி போர்டுனா ஒரு லாங் டேர்ம் பிளான் வச்சுக்கிட்டு அந்த பிளானை ஸ்லோவாக எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் இப்போ கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தர் வராரு, 2 ஓவர் டமால் அடிக்கிறாரு, 3ஆவது ஓவரில் விக்கெட் போயிடுது. 18 ரன் 12 பாலில் என்ன பிரயோஜனம்? நீ அவுட் ஆகி போயிட்டியே. இன்னொருத்தன் நிற்கிறான். ஒரு முறை நான் பார்த்துருக்கேன். அவன் வந்து அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடித்தார். 51 பால் டாட் பால். அதில் செஞ்சுரி தான் அடித்தார். 51 பால் டாட் பால். அதனால் என்ன, ஆனால் செஞ்சுரி அடிச்சிட்டார்ல அவர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பின்னாடி மேக்கப் பண்ணிட்டார்ல. அதனால் ஓவராலாக இந்த கண்ட்ரிக்கு எது பெட்டரோ அதை பண்ணணும். இப்போ இன்கம் டேக்ஸுங்கிறது மிடில் கிளாஸ்க்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. ஜிஎஸ்டி கட்டுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால தான் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. பெட்ரோல் ப்ரைஸ் கொஞ்சம் குறைக்கலான்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே. அது எல்லாருக்குமே இருக்குது சார். ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்டது அதுதான். ஏன் சார் பெட்ரோல் டீசல் ப்ரைஸை குறைக்க மாட்டுறாங்க? ஏன்னா இப்போ நாங்கள் நாங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறப்போ வர விஷயம் என்னென்னா,
எல்லா இடத்துலையும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம ஊரில் ஏன் குறைக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். இது எதனால் பண்ண மாட்றாங்க? ஏன்னா மிடில் கிளாஸ் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் சார். இது எல்லாருமேன்றதை விட மிடில் கிளாஸ் அதிகமாக டெய்லி போக்குவரத்துன்றது எல்லாமே பயன்படுத்துறது. ஸோ இதை ஏன் சார் பண்ணல? குறைக்கலாம். முன்னாடி வந்து 2 வாட்டி குறைச்சிருக்காங்க, பெட்ரோல் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸைஸ் அவங்க கட் பண்ணியிருக்கலாம், கோல்டு மேலே இருக்க எக்ஸைஸை கட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் குறையும். இதை வந்து 2 அப்ரோச் இருக்குது. 2மே எனக்கு அப்பீல் ஆகுது. 2 ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரானது. ஒன்று என்னென்னா, இந்த பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி அப்பப்போ குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, இப்போ நான் வந்து 20 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 22 லிட்டர் பெட்ரோல் போடுவேன். அல்லது நான் வந்து 1000 ரூபா செலவழிக்க பதிலாக 950 ரூபா செலவழிக்க போகிறேன். இந்த பெட்ரோல் ப்ரைஸ் குறைக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் என்கிட்ட இருக்காது. சென்டிமெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் 103 ரூபா 101 ரூபா இருக்க பெட்ரோலை வந்து இப்போ நீங்கள் 94 ரூபா வந்து நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தான் இருக்குமே தவிர, அதனால உங்கள் மெட்டீரியலாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போதா? ஆகாது. யாருக்குமே ஆகாது. இப்போ வேணால் ஆட்டோக்காரங்களுக்கு வேணால் ஆகும். அவங்களுக்கு வந்து அது இன்புட் காஸ்ட்டு அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு அதை சில்லறையாக கொடுக்குறத தவிர, ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்க இப்போ அது மேலே போட்டு எக்ஸைஸ் போட்டு வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால தான் வந்து அவங்களால இந்த விலையை குறைக்க முடியல. இப்போ விலை குறையிற போதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் போட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது போக பத்தாமல் 27 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் கவர்மெண்ட் நடக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் குறைச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கடன் தான் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இதில் அனௌன்ஸ் பண்ணாது என்னென்னா, எஸ்சி எஸ்டிக்கு நடக்கிற ஹாஸ்டல்ஸோ, அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு இருக்கிறதோ, ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற உரஸ் மானியமோ, இப்போது அதெல்லாமே எதுவுமே இப்போ வாசிக்கப்படவில்லை. ஆனால் நான் சொல்கிற அந்த 50 லட்சம் செலவில் அது எல்லாம் இருக்குது. இது எல்லா செலவும் வருஷம் கூடும். விலைவாசி கூடுறது அரசாங்கத்துக்கும் கூடும், மக்கள் தொகை கூடுறது அரசாங்கத்துக்கும் கூடும். இப்போ 4 கோடி டாய்லெட் கட்டியிருக்காங்கங்கிறாங்க. அதை இதில் வந்து இப்போ பெருமையாக சொல்லலையே அதை. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள், சொல்லப்படாத விஷயங்களுக்கான செலவெல்லாம் அரசுக்கு வேணும். அதே மாதிரி இப்போது பெட்ரோல் டீசல் விலைகளை வந்து பெட்ரோல் நிறுவனங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நிறுவனங்கள் தனிப்பட்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய வரவு செலவு அந்த நிறுவனங்கள் பார்த்தா கூட அரசுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. குறைங்கன்னு சொல்லலாம், கூட்டுங்கன்னு சொல்லலாம், ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் டீகண்ட்ரோல்டு, நாட் எனிமோர் கண்ட்ரோல். அப்போது அந்த நிறுவனங்கள் கொஞ்சம் வளமாக இருந்ததுன்னா எண்ணெய் வயல்களை விலைக்கு வாங்கணும். இப்போ வி ஹேவ் டு என்ஷூர் அவர் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பெட்ரோல் நமக்கு கிடைக்குமா? இந்த 10 வருஷம் கழிச்சு கிடைக்கிற பெட்ரோலுக்கு நம்மக்கிட்ட பெட்ரோல் யார் சப்ளை பண்ணுவா? இப்போ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்ற மாதிரி நமக்குன்னு சொந்தமாக எண்ணெய் வயல் இருக்கணும். அப்போது இவங்க அந்த கேபிட்டலை சேர்த்து வச்சு அதை வாங்கணும். ஒரு குடும்பம் இருக்குது, அப்பாவுக்கு வந்து போனஸ் வந்திருக்கு, அப்பா இந்த போனஸில் நமக்கு எதுவுமே தரல, அப்பாவே என்னமோ பண்ணிகிட்ருக்காருன்னா அப்பா ஒரு பெரிய கடனை அடைச்சிருக்கலாம். அப்பா வந்து வேறு ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்பா கையில் பணம் வந்ததுன்னா உடனே நம்ம செலவழிக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் என்பது எல்லாவற்றையும் மனதில் வைத்து பண்ணுமோன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து இவ்வளவும் குறைஞ்ச பிறகு இவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்களா, கொஞ்சம் குறைக்கக்கூடாதா? சென்டிமெண்ட்டுக்கு அதையாவது குறைக்கலாம் இல்லையா? நீங்கள் வந்து இதெல்லாம் நல்லா வச்சு வர்றது இன்னும் 10 வருஷம் கழிச்சு எத்தனையோ பேர் நடுவில் இன்றைக்கே செத்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன பதில் அப்படிங்கிறதும் தோணுது. இது 2ல் எதுங்கிறது சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னதான் நான் அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னால் 2047க்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் இது. ஆக்சுவலாக அங்கே தான் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாரும் சொன்னதுன்னா, இப்போது நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான், இப்போ எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானே, இப்போ இவங்களுக்கு என்ன க்யூர் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க. இப்போ எல்லோரும் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்னமும் வந்து அன்ன யோஜனான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மாதம் 20 கிலோ அரிசி கொரோனா டைமில் ஆரம்பித்தது இன்னும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த சிரமம் இல்லை, இருந்தாலும் அதை கட் பண்ணல. அதே மாதிரி வந்து நீங்கள் கேஸ் கொடுக்குறதோ, முத்ரா லோனில் கொடுக்குறதோ, அது வட்டி குறைவாக கொடுக்குறதோ, அந்த திட்டங்கள்லாம் கண்டினியூ ஆகுது. அந்த ஒவ்வொரு திட்டமும் அறிவித்ததை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு போக வேண்டியது பணம் போயிட்டுருக்குங்கிறது தான். 2047ங்கிறது அவங்க சொல்கிற டெஸ்டினேஷன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் சேர்றீங்க, நீ 4 வருஷம் கழிச்சு நீ வந்து உனக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குப்பான்னா, இன்றைக்கி எனக்கு என்னப்பா எனக்கு போர் அடிக்குது, படம் பார்க்க விட மாட்டேன்றீங்க, நான் 4 வருஷம் கழிச்சு நல்லா இருப்பேன்னு சொன்னால் 4 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கணும்னா இப்போ சிரமம் பண்ணுண்டா, அப்போ தான்டா நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரில்ல, இப்போ படிடா படம் பார்க்காதேங்கிற மாதிரி. இப்போதைக்கு நாம் பண்ணுற வேலைகள், பல வேலைகள் வந்து இப்போது நம்ம கட்டுமானத்தை சரி பண்ணுறோம், நீர்நிலைகளை சரி பண்ணுறோம், ரயில் ரோடு உண்டாக்குறோம். இப்போ 7 ஸ்பெஷல் ஸ்பீடு ரயில் கேரிடார் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வரும்னு மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சோமவல்லியப்பன் சார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பட்ஜெட் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். ஓ, இந்த பட்ஜெட்டுக்கான ரேட்டிங் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு. 6 இந்த பட்ஜெட்டுக்கான ரேட்டிங் 6. பட்ஜெட்டாக இனிமேல் நானும் அடுத்ததில் புது கண்ணோட்டத்தோடு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours.
அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.